நரகத்தின் வாசலுக்கே போயிட்டு வந்தா ஒரு 33 பேரோட கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதுவும் பூமிக்கு அடியில 2300 அடி ஆழத்துல 69 நாட்கள் கடுமையான இருட்டுல உயிர் வாழ்ந்திருக்காங்க. வெறும் 2 நாள் உணவை மட்டும் வச்சுக்கிட்டு 17 நாட்கள் உயிர் வாழ்ந்து நாங்க என்ன சாகல அப்படின்னு சொல்லி உலகையே உலுக்கி அந்த 33 பேரோட உண்மை கதையை தான் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும். 2010 ஆகஸ்ட் 5 வழக்கம் போல பொழுது விடியுது. அந்த 33 பேரும் சுரங்கத்துக்கு வேலைக்கும் போறாங்க. திடீர்னு ஒரு பெரிய சத்தம். என்னன்னு பார்த்தா மொத்த சுரங்கமோ கண்ணிமைக்கிற நேரத்துல இடிஞ்சு விழுந்துருது. அதுவும் அவங்க மாட்டியிருக்குது 10 அடி 20 அடி ஏன் 50 அடி எல்லாம் கிடையாது, 2300 அடி. சொல்ல போனா 240 அடுக்குமாடி குடியிருப்ப தரைக்குள்ள வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். எங்கிட்டு பார்த்தாலும் கருங்கும்னு இருட்டு, சேறு சகதி, ஹீட்டு வேற 35°C தாண்டி இருந்தும் பல சிக்கல் இருந்தப்ப அங்க இருந்த அவசர கால உணவும் வெறும் 2 நாளைக்கு தான் இருந்திருக்கு. அதை வச்சு ஆனா அவங்க 17 நாள் உயிரோட இருந்திருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை 2 ஸ்பூன் டூனா பீஸும் 1/2 கிளாஸ் பாலும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க. அது பத்தாது, எப்படி பசிக்கும். அப்பெல்லாம் அவங்களோட யூரினை பிடிச்சி ஃபில்டர் பண்ணி குடிச்சு உயிர் வாழ்ந்திருக்காங்க. லூயிஸ் உச்வாங்கிற ஒரு மேலாளர் தான் இவங்களை வழி நடத்தியிருக்காரு. இவங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி 17 நாள் யாருக்குமே தெரியாது. ஆகஸ்ட் 22 மேல இருந்து மீட்பு குழு ஒரு ஓட்டையை போட்டு ஒரு கருவியை உள்ள அனுப்பிச்சு விடுறாங்க. அதை பார்த்த தொழிலாளர்கள்லாம் செம்ம சந்தோஷம். டக்குன்னு பேப்பர் எடுத்து அவங்கள்ட்ட இருந்த சிவப்பு மையம் எடுத்து நாங்க 33 பேர் உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த மேல இருந்தவங்களுக்கும் பெரிய சந்தோஷம், பெரிய அதிர்ச்சி. உடனே நாசா விஞ்ஞானிகள் களத்துல இறங்குறாங்க. அவங்களுக்கு குழாய் மூலமா உணவு அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடக்கூடாதுன்னு LED லைட் எல்லாம் உள்ள அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா சுரங்கத்துக்குள்ள எடிசன்ங்கிற ஒரு தொழிலாளி தினமும் 10 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு அவரோட மன தைரியத்துக்காண்டி. அப்புறம் உள்ள இருக்கிற ஆளெல்லாம் வெளியே கொண்டு வரல. பீனிக்ஸ் 2ன்னு ஒரு இரும்பு பெட்டி தயாரிக்கிறாங்க. அந்த பெட்டியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 54 சென்டிமீட்டர் தான். ஒரு ஆள் தான் நிக்க முடியும். ஒரு ஆளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிக்க முடியும். ஒரு ஆளா மேலையும் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 69 நாளுக்கு பிறகு கடைசி மனிதரா வெளியே வராரு லூயிஸ் உர்ஸ்வா. எல்லாரையும் உள்ள வழி நடத்துறாருல, அவர் தான் கடைசி மனிதரா வெளியவும் வராரு. அப்புறம் உங்களுக்கான கேள்வி, இந்த 33 பேர்ல நீங்களும் ஒருத்தவங்களா இருந்தா எப்படி இருந்திருக்கும் உங்க மனநிலை? சொல்லிட்டு போங்க.